ஹலோ டிஐவை லேடீஸ். ஹோம்மேட் கேக்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்க இந்த பீரியடில் வீட்லேயே கேக் பண்ணுற மாதிரி நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பேக்கர்ஸோட ரெட் வெல்வெட் ஸ்பஞ்ச் கேக் மிக்ஸை நம்ம ட்ரை பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸில் இருக்கிற இதே சேம் மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி இந்த கேக்கை பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டில் இந்த கேக் எப்படி வருது, எப்படி இந்த வேல்யூ ஃபார் மணி எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பாக்ஸோட கண்டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா கேக் மிக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு குட்டி பேக்கெட் ஐசிங் அந்த விப்பிங் க்ரீம் இருக்கு இல்லையா, அந்த பவுடர் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு 50 கிராம்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க, ஃப்ரீ வருது. அதான் இவங்களோட ஆஃபர். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த மிக்ஸை யூஸ் பண்ணுற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம எக்ஸ்ட்ராஸ் போடுவோம் இல்லையா, பேக்கிங் பவுடர், அப்புறம் இந்த ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ், அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எதுவுமே நம்ம போட வேண்டிய தேவை இருக்காது. எல்லாமே இன்பில்ட்டாகவே அந்த ஒரு மிக்ஸ்லேயே அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா 225 கிராம்ஸ் வெயிட் உள்ள மிக்ஸ் இருக்குது. அதுக்கு 2 முட்டை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க பேக்கில். ஸோ இந்த 2 முட்டையை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. 50 ml அளவுள்ள ரீஃபைண்ட் ஆயில் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்ததாக 60 ml அளவுள்ள தண்ணி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் அவனை 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுருங்க. இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம எலக்ட்ரிக் பீட்டரில் 2 மினிட்ஸ்க்கு ஃபுல் ஸ்பீடில் இப்போ நம்ம பீட் பண்ண போகிறோம். உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் டைம் இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டூ மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேட்டரை இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. இனி அடுத்ததாக நம்ம வந்து பேனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேட்டெலாம் எடுத்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அது ஆக்சுவலாக மென்ஷன் பண்ண மாட்டாங்க, ஆனால் கேக் வந்து ஃபோல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். அடுத்ததாக நம்ம மோல்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த மோல்டை வந்து 2 பக்கமும் க்ரீஸ் பண்ணிடுங்க மறக்காமல். அலுமினியம் ஃபாயில் நான் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபாயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த கேக்கோட அந்த கீழ் பார்ட் மட்டும் கரிஞ்சு போகும் இல்லையா, அதையும் வந்துட்டு இந்த ஃபாயில் வந்து உங்களுக்கு அவாய்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த டின்னை வந்து அவனுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ளோரில் நல்லா தட்டிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி தட்டினீங்கன்னா ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த பேட்டரை வந்து அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த கேப்பில் நம்ம விப்பிங் க்ரீமையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த 50 கிராம்ஸான விப்பிங் க்ரீம் பவுடர் இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுடர் கூட 100 ml ஆஃப் சில்ட் மில்கை நம்ம ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு விப்பிங் க்ரீம் எப்போவுமே வந்துட்டு வார்ம் டெம்பரேச்சர் விட அந்த சில்லான டெம்பரேச்சரில் இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு எலக்ட்ரிக் பிளெண்டரில் 3 to 4 மினிட்ஸ் விப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பாக்ஸில் போட்டிருக்காங்க. இப்போ இந்த விப்பிங் க்ரீமை நான் வந்துட்டு 5 மினிட்ஸ் ஆக்சுவலாக பீட் பண்ணிட்டேன். பாக்ஸில் வந்து 3 to 4 மினிட்ஸ் பீட் பண்ணால் போதும் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் 5 மினிட்ஸ் பீட் பண்ணியுமே அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து இல்லை. நம்ம வெளியிலேருந்து வாங்குவோம் இல்லையா விப்பிங் க்ரீம் எல்லாம், அதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும் இல்லையா. விப்பிங் க்ரீம் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து கண்டெய்னரை வந்து தலைகீழாக பண்ணாலுமே அது வந்து விலகக்கூடாது. ஸோ அதுதான் ஒரு நல்ல விப்பிங் க்ரீம். இதில் வந்துட்டு 45 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம பார்ப்போம், மேபி ஸ்டிஃப் ஆனாலும் ஆகலாம். ஆனால் இப்போ விப் பண்ண வரைக்கும் இட் இஸ் நாட் ஸ்டிஃப். விப்பிங் க்ரீம் பொறுத்த வரைக்கும் ஐ எம் நாட் தட் வெரி ஹாப்பி. ஸோ இதை நான் இப்போ வந்துட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம்.
இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அவனில் இருக்க கேக்கை நான் எடுத்துகிட்டு வரேன். கேக் ரெடி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக கேக் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஸ்பஞ்சியாக இருக்குது. அது வெந்துருச்சா உள்ளே வெந்துருச்சா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கலாம். வெந்துருச்சு. ஸோ நம்ம கேக் வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ வெளியில் டின்லேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்கள், அது வந்து கூல் டவுன் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கூல் டவுன் ஆகட்டும். இப்போ நீங்கள் வந்து கேக்கை வந்து அலுமினியம் மோல்டில் வச்சாலும் இல்லை சிலிக்கான் மோல்டில் வச்சாலுமே க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லாட்டினா கேக் வந்து ஸ்டிக் ஆகிக்கும் மோல்டுக்கு. நான் உங்களுக்கு அலுமினியம் அந்த ஃபாயில் பேஸ் வச்சு காமிச்சேன் இல்லையா? ஸோ இதை ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், இந்த கேக் வந்துட்டு கரிஞ்சிருக்கவே செய்யாது. இந்த பேஸ் வந்துட்டு ரொம்ப ஈவனாக வந்திருக்கும். இதே நீங்கள் வந்துட்டு இந்த அலுமினியம் ஃபாயிலோ இல்லை பார்ச்மெண்ட் பேப்பரோ வைக்காமல் நீங்கள் வந்து அவனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக பேஸ் வந்து கொஞ்சமாச்சும் கரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நான் இந்த கேக்கை வந்துட்டு ஒரு கேக் ஸ்டாண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் 45 minutes ஆயிடுச்சு. ஸோ நம்ம விப்பிங் க்ரீமும் இந்நேரம் இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா கட்டி ஆகிருக்கணும். ஓகே, பரவாயில்ல. இன்கேஸ் நீங்கள் வேறு விப்பிங் க்ரீம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் விவோ அப்படிங்கிற பிராண்டோட க்ரீமை யூஸ் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோவுக்கு நான் இவங்க கொடுத்துருக்கிற க்ரீமே நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த கேக் வந்து கவர் பண்ணுற அளவுக்கான குவான்டிட்டி இந்த பேக்கெட்டில் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் அந்த டாப்பை வந்து கட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த க்ரம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ரெட் வெல்வெட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த லெஃப்ட் ஓவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேக்கை வந்துட்டு நான் ஹாஃபாக கட் பண்ணி நடுவுலையும் க்ரீம் ஃபில் பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஹாஃபாக கட் பண்ணுறது வந்து ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பிளேட்டை வந்து தலைக்கீழாக வச்சு நீங்கள் வந்து கேக்கை வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈவனாக கோணையாக இல்லாமல் நீட்டாக வரும். அண்ட் கேக்கை வந்து இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்டன் பண்ணுறதுக்காக நான் வந்து சுகர் சிரப் ஊற்றுறேன். இதுக்கு வந்து சிம்பிள் சிரப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வேறு எதுவும் இல்லை, சுகர் சிரப் தான். இப்போ இதில் வந்து நான் க்ரீம் ஆட் பண்ணுறேன். ஆனால் க்ரீம் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஸ்டிஃபாகவே இல்லை, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது. இதுக்கும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற டியூரேஷனை விட ஜாஸ்தி டைமே நம்ம விப் பண்ணியிருக்கோம். ஆனாலுமே க்ரீம் வந்துட்டு சுத்தமாக ஸ்டிஃப்னஸே இல்லை. இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கொஞ்ச நேரம் நீங்கள் வெளியில் வச்சிங்கனாலே இது வந்து மெல்ட் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் உங்களோட அந்த சுகர் சிரப் இருக்கு இல்லையா, அது வந்து 2 லேயர்லேயுமே ஆட் பண்ணுங்கள். ஒரு லேயரில் மட்டும் ஆட் பண்ணிட்டோமே இன்னொரு லேயரில் தேவையில்லை அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ்க்காக தான் இந்த சிம்பிள் சிரப் அதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம பேலன்ஸ் விப்பிங் க்ரீமையுமே கேக் மேலே வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 50 grams மெஷர் ஆகிற விப்பிங் க்ரீம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் கேக்கை வந்து கவர் பண்ண முடியாது. பட் இவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக அது கொடுத்துருக்கறனால இதை வந்து ஒரு ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதை வச்சு நம்மளால் எப்படி கவர் பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபைனலாக நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து டெக்கரேஷன் மட்டும் முடிச்சுட்டு இதோட வெயிட் என்ன, இது நம்ம கொடுக்குற பைசாக்கு வந்து இது வேல்யூ இருக்கா, என்ன இது டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ செக் பண்ணிடலாம். இப்போ இந்த பாக்ஸோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 rupees. ஸோ 125 rupeesக்கு உங்களுக்கு 1/2 கிலோ கேக் கிடைக்குது. இப்போ நம்ம வீடியோவோட லாஸ்ட் போர்ஷனுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த கேக்கை வந்து டேஸ்ட் பண்ணி இதுக்கான ரேட்டிங்ஸ் என்ன, இதோட டேஸ்ட்டு, அப்புறம் எக்ஸட்ரா இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணிடலாம்.
இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமே இந்த பேட்டரை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி டெஸ்டிங் வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ், DIY வீடியோஸ் எல்லாத்துக்குமே எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.